ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு கோவாயம் கேரட்டும் போட்டு எப்படி வர செய்கிறேன்னு சொல்லி காட்ட போகிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்னபடியாக நான் இன்றைக்கி பூசணிக்காய் கறி, அதோடு சேர்த்து பருப்பு கறி, அதோட காளான் எடுத்து வடிவாக சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்கிறேன். அதுலேயும் ஒரு வர செய்ய போகிறேன். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு கோவாயம் கேரட்டும் எப்படி வறுக்கிறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். இப்போ நான் எண்ணெயை விட்டுட்டு நல்லா எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடித்து கொண்டு வரும்போது ஒரு ஸ்பூன் நச்சீரகம் போடுறேன். இப்போ அதோடு சேர்த்து வெங்காயம், உள்ளி, கறிவேப்பிலை போட்டு நல்லா வதங்க விட போகிறேன். இந்த வதங்க விடக்கூடாது, கருகையும் விடக்கூடாது. இப்போ நான் அளவான செத்த மிளகாய் போட போகிறேன். நீங்கள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். இப்போ கோவாயும் கேரட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஒன்றும் இதுக்கு விடுறதில்லை. இந்த கேரட்லேயே அந்த தண்ணி இருக்கும், ஜூஸ் இருக்குன்னு தானே, கேரட் ஜூஸ். நல்லா மிக்ஸ் பண்ண விட்டுட்டு தண்ணி, அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வத்துற மாதிரி வறுக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போடுறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு 2 ஸ்பூன் போதும். இப்போ நான் அதுக்கு அளவாக மஞ்சள் தூள் போடுறேன். மஞ்சள் தூள் கூட போடக்கூடாது, ஒரு கயற்தன்மை ஒன்று வரும். அதால் அளவாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவல் போடுறேன். தேங்காய் பூ, அது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.